வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து உறுதி செய்தார் அன்புமணி. பாமகவுடனான தொகுதி பங்கீட்டு முடிவை செய்துவிட்டோம். எந்தெந்த தொகுதிகள் மற்றும் எண்ணிக்கையை பின்னர் அறிவிப்போம். மேலும் சில கட்சிகள் கூட்டணியில் இணையும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. எங்களுடைய கூட்டணியில் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது. இந்த தொகுதியினுடைய எண்ணிக்கை நாங்கள் முடிவு செய்துவிட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கூட்டணியில் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் சில கட்சிகள் விரைவில் எங்கள் கூட்டணியில் சேர்க்கப்படும். எங்களுடைய கூட்டணியில் பாமக தொண்டர்கள் விரும்பிய கூட்டணியை அமைத்துள்ளதாக அன்புமணி அறிவிப்பு. எங்கள் கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும், மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை. எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு தருணம். எங்கள் தொண்டர்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிர்பார்த்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம். ராமதாஸ் குறித்த கேள்விக்கு பதிலளிப்பதை தவிர்த்த அன்புமணி, எடப்பாடி பழனிசாமி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அல்லது சார் அவரோட தான் கூட்டணி கூட்டணி முடிவை தாமே எடுப்பேன் என ராமதாஸ் தொடர்ந்து கூறி வரும் நிலையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளதால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை டெல்லி செல்ல உள்ளதாக தகவல். பாமகவுடன் கூட்டணியை உறுதி செய்த நிலையில் அமித்ஷாவை சந்தித்து பேசுவார் என தகவல். திண்டுக்கல்லில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்க சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. சாலையின் இருபுறங்களிலும் பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் திரண்டு நின்று வரவேற்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் விதிகளை மீறியதாக தொடரப்பட்ட வழக்கு. ஈரோடு நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜரான நிலையில் விசாரணை மார்ச் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். பயணிகளின் நலன் கருதி தமிழகம் முழுவதும் சுமார் 34,000 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தகவல். பொங்கல் பண்டிகையொட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். புகார் எண்ணை அறிவித்து அரசு போக்குவரத்து துறை கடும் எச்சரிக்கை. திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்காவில் சந்தனக்கூடு விழா. 50 பேருக்கு மேல் அனுமதி இல்லை என போலீசார் தெரிவித்ததால் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள். அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் மற்றும் பொதுக்கூட்டங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. தஞ்சையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவரை நிற்க வைத்து மருத்துவ செலுத்தியதாக வீடியோ பரவிய நிலையில் செவிலியர் பணி நீக்கம். நோயாளியிடம் அலட்சியமாக செயல்பட்ட புகாரில் சுகாதாரத்துறை நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 1,02,960க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 12,870க்கு விற்பனை.
கீழமை நீதிமன்றங்களில் ஃபைலிங் முறையை கட்டாயமாக்கி பிறப்பிக்கப்பட்ட அறிவிப்பாணை நிறுத்தி வைப்பு. மறு உத்தரவு வரும் வரை நிறுத்தி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கிழக்கு கடற்கரை சாலையில் அமையவுள்ள 4 வழி மேம்பால சாலை அமைப்பதற்கான டெண்டருக்கு இடைக்கால தடை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பாஜகவின் ஐடி பிரிவு தயாரித்த செயலி மூலம் மேற்கு வங்கத்தில் தேர்தல் ஆணையம் முறைகேடு செய்து வருவதாக மம்தா பானர்ஜி சாடல். தகுதியான வாக்காளர்களையும் இறந்தவர்கள் என்று தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதாக வெளியான செய்திகளுக்கு ரிலையன்ஸ் நிறுவனம் மறுப்பு. ட்ரம்ப் எச்சரிக்கைக்கு பிறகு கடந்த 3 மாதங்களாக ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கவில்லை என விளக்கம். ஜனவரி மாதம் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய 2.76 டிஎம்சி நீரை வழங்க வேண்டும். கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. வெனிசுலாவில் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவுக்கு நேர்ந்தது நாளை இந்தியாவுக்கும் நிகழலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் கடத்தப்பட்ட விவகாரத்தில் இந்தியா உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்றும் காங்கிரஸ் விமர்சனம். இந்திய நலனுக்கு எதிரான ஆன்டி இந்தியன் மனநிலையில் காங்கிரஸ் தலைவர்கள் உள்ளதாக பாஜக செய்தி தொடர்பாளர் பிரதீப் பந்தாரி விமர்சனம். அதிபர் மதுரோ கடத்தல் விவகாரத்தில் வெனிசுலாவுடன் இந்தியாவை ஒப்பிடுவதற்காக நீங்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும் என்றும் பதிவு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஸ்ரீவாணி தரிசன டிக்கெட்டுகள் ஆன்லைனில் வழங்கி அதே நாளில் சாமி தரிசனம் செய்ய வைக்க தேவஸ்தானம் முடிவு. ஜனவரி 9ஆம் தேதி முதல் ஆன்லைனில் டிக்கெட் வழங்கப்படும் என அறிவிப்பு. இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது T20 போட்டி இன்று தொடக்கம். இன்று இரவு 7 மணிக்கு தொடங்கும் போட்டியில் வெற்றி பெறும் முனைப்பில் இரு அணிகளும் தீவிரம். எஸ்.ஏ. சூர்யா இயக்கி நடித்து வரும் கில்லர் படப்பிடிப்பின் போது விபத்து. சண்டை காட்சியின் போது இரும்பு கம்பியில் மோதியதில் எஸ்.ஏ. சூர்யாவுக்கு கால்களில் காயம். உன்னை நினைத்து படத்தில் முதலில் விஜயை வைத்து படமாக்கப்பட்ட காட்சிகளை வெளியிட்டார் இயக்குநர் விக்ரமன். வீடியோ இணையத்தில் வைரல்.